சரி பார்த்துக்கலாம். சரி ஒரு மேட்ச் அவனை விட்டுட்டு போவோம், ஸ்பெக்டேட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த மேட்ச் அவன் ஜாயின் பண்ணிக்குவோம். சரி சரி ஸ்டார்ட் போ பண்ணு. ஏய் சீசாய்க்கு பதிலா வந்துட்டான். அவனே வந்துட்டான். இன்வைட் பண்ணி வேண்டியதான். என்ன பண்ணு. ஓகே ஸ்டார்ட் பண்ணு. இது அவனை டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண சொல்லுவோம். பண்ணிட்டான். ஹலோ சீசாய். ஹலோ வரேன்டா. ஹலோ கேக்குதுடா. அப்பா கால் தான்டா வலியே. டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணலாம். எனக்கெல்லாம் கேக்குது கேக்குது கேக்குது. போலாமா? நீங்க இப்ப இவ்வளவு நேரம் நான் ஆஃப்லைன் நினைச்சு பேசிட்டு இருந்தீங்க தெரியுமா? ஆமா எல்லாத்தையும் கேட்டுதான் இருந்தேன். நிவேதே உன்னை உரிக்க போறோம் என்னால ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது நிவேதே. சரி சரி சண்டை உடனே இல்ல சரி பரவாயில்லடா அடுத்த மேட்ச் வந்து விட்டுண்டா. சரி டேய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஏன்டா சண்டை போட்டு இருக்கீங்க? உசர வாங்காதீங்கடா. தெரியாம சொல்லிட்டேன் சீசாய், மன்னிச்சுக்கோ. கால்ல விடு. ராட் ஏன்டா ரெடி தர மாட்டான்? இருந்தா விழுந்துருவான். நீதான் இல்லையா? ராட் ரெடி தந்து தொலைய மாட்டான்டா. இந்த கிழிச்சிருவேன் நீ. ராட்டை அனுப்பி விட அவன் திரும்ப வருவான். அப்ப ரெடி ஆகட்டும். அப்படிங்கிறியா? நான் அப்படிதான் பண்ணுவேன். அதனே குடுக்க. இப்ப வருவான் பாரு. வருது. இப்ப பிளான் பண்ணு. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? பிளான் பண்ணு. வாங்க போலாம். சூப்பர். என்னெல்லாம் காத்திருக்கோ. நார்மல் மேட்ச் இருந்தாலும் அடிக்க மாட்டேன். என்னத்துக்கு என்ன நினைக்கிறேன். இதுல வேற நிவேதனுக்கு வேற அந்த இதுல வேற என்ன டைமண்ட் வச்சு வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு அவன் பண்ற அலப்பறை இருக்கு. தாங்க முடியலடா சாமி. உங்களுக்கு ஏதாவது துக்கமா இருந்தா நான் பண்ண மாட்டேன். உளுந்தூர்பேட்டை பிரியாணி நாய்க்கு தான் இருக்கு. அந்த நாய் நாயா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நாய் நீதான்டா. அவசியம் இல்ல, அந்த நாய் நீதான். பீக்கு தானே. பீக்கு தான் நாளைக்கு விட போறேன். நான் அன்ஃபாலோ கொடுத்துட்டு எப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டேன். பிங்க் இறங்குதுரே. எனக்கு பிங்க் ஏறுதுரே. 500 கிட்ட பிங்க போகுதுரே. ஆஹா சம்பவம் வேற லெவல்ல இருக்க போகுது இன்னைக்கு. எல்லாம் பிங்க் சம்பவமா முதல்ல அடிங்க, அப்புறமா பீக் சம்பவத்தை பாத்துக்கலாம். முடிச்சு விட்டான் போ, அவ்வளவுதான். எங்க பிங்க் சம்பவம்னு சொன்னது பின்னாடி வந்து அடிச்சு. அவ்வளவுதான். அது எப்படி என்னைய மட்டும் விட்டு போலாம்? ஜவா கமான். நெட் க்ளோஸ்னா இருடா. நெட் க்ளோஸ்டா. ரிவே பண்ணிட்டு நீ என்ன பண்ணு. ரிவே பண்ணுங்க. புல்லட் வேற எங்கேயோ போயிட்டான்டா. அந்த நாய்க்கு வேற வேலையே இல்லை. எப்போ பாரு தனியா விட்டுட்டு ஓடிடும். யூஎம்பியாவது விட்டு வைடா. சீக்கிரம் எடுத்துட்டு விடாம அல்றான்டா. எல்லா லூட்டையும் அல்றான்டா. ஏன்டா மனசாட்சி இல்லை? ஏன்டா வாயன் கோணு வாயன். எங்க ஓடு. எடுத்துட்டீங்க சுத்து. ஒரு சைடு எடுத்துட்டீங்க சுத்து. ஓகே அடிக்கிறான் பாருடா லூசு. எங்க இருந்து அவன்கிட்ட நெட் காணல. நான் என்ன பண்றது? எங்க நிக்க? நான் செத்துட்டேன். செத்துட்டதுக்கு அப்புறம் நிக்காத வண்டியில ஏறி ஓடுற நீனு. பைத்தியம். உனக்கு நெட் இல்லன்னு என்ன சுட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சு. ராட்டு தான் காப்பாத்தணும்.
ஐயோ ஏய் அப்படியே உட்கார்ந்து அவனை போயிட்டு ராட்டு உட்கார்றா ராட்டு அவளாதான் தில்ல பத்தியா தலைவனுக்கு எல்லா டூல்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்தது பல டூல்ஸ் சம்பவம் அது பல இல்ல தப்பா ப்ரோ சூப்பர் ரிப்போர்ட் போட்டேன் ப்ரோ டிவிக்கு பக்கத்துல கொஞ்சம் நவுந்து வாங்க ப்ரோ. எல்லா டூல்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்தது பல டூல்ஸ் போட்ட சம்பவம் அது விலைக்கு வேல்யூ சம்பவம் அவளத்தான் ராட்டு இப்ப செத்துருவான்டா. பீக்கு தானே பீக்கு தான் ராட்டு பக்கத்துல இறங்க, அவன் பாவம் அடி வாங்குவான். அவன் பக்கத்துல enemy. சொன்னேன்னா ஐயோ இறங்க சொன்னேன்னா அவன் பக்கத்துல எனிமின்ட்டு. நீ இறங்கிட்டியா பக்கத்துல? நான் இறங்கிட்டேன். என்னடா காப்பாத்திட்டாங்களா? ஏய் 2 பேர்ரா. ஏய் சீக்கிரம் இறங்கன்னா காலிடாங்க எடுக்கலாம்டா. ஏய் 2 பேர் என்னடா பண்றீங்க? ராட்டு பக்கத்துல உங்களை இறங்க சொன்னேன். நீ எங்கடா இறங்குன? அவன் பக்கத்துல தான் இறங்குன. ராட்டு பக்கத்துல ராட்டு எங்க இருந்தா நீ எங்க இறங்குன? எனக்கு நெட் கொஞ்சம் இதாயிட்டு லாக் ஆயிட்டு இருவானே. இப்போ வரைக்கும் வந்து நெட் சூப்பர். ஐயோ வேணே இப்பதானே உசுரி ராட்டு வருது. ரிவே பண்ணுவீங்க. 400 ரூபாய்க்கு ராட்டு ரிவே பண்ணிருவீங்க வேணே. உள்ள கோண நான் பேச கேக்குதா? கேக்குதுடா குணேஷ் கேக்குதுடா. ஓகே சரி நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கொருன்னு கேட்காம யாரா அவன்? ஒரு ரிவே பண்ண சொன்னா பண்ண தெரியலடா. பின்னாடி அடிச்சு விட்டானா பண்ண சொல்றேன். நம்ம அடுத்த மேட்ச் ஒழுங்கா ஆடணும். அடுத்த மேட்ச் தான். இந்த மேட்ச் தோத்துறோம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி போடு. இங்க இடம் கிடையாது. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த வார்த்தையே இங்க இடம் கிடையாது. சரி ஸ்டீசை சொல்லிட்டான். இவன் என்ன இருக்கு? ஸ்டீசை வேற இப்ப 400 ரூபாய் தின்னு போய் யார் ரிவே பண்ண போறான்? விஷய நல்ல ரிவ்யூ ஓ நீ மூடு சொல்லிக்கிறேன் நான் பார்த்தது பண்ணு ரூல்ஸ் கெச்சப். என்னடா வண்டி நவர மாட்டேங்குது. அடிச்சு ஓட்டு ஏய் அவன் ஓடனா அவன் ஓட்டை கொண்ண அவன் முந்திரான் அவன் ஓட்ட முடி. ஏய் டிரைவர் முந்திரா ஏய் வாடா போடாங்க. சரிண்ணே ஏய் போடா வண்டி ஓடுறா. அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள விட்டா ஏய் அவன் எங்கடா போறான்? வித்தையறப்ப அதுதான் எனக்கும் தெரியல. அட சாப்பிட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. அதானே சாப்பிட்டுட்டே விளையாடுறானோ. சாப்பிடலாம்ல ஐயோ எவன்டா அவன் பீ போட்டு பேசுறது? எவனு தெரியலடா. சொல்லிக்கிறேன் நான் பார்த்தது. ஏய் நிறுத்துறா அவ்வளவுதானே. தயவு செஞ்சு இந்த பாட்டை பாடுங்கடா, கடுப்பாகுதுடா. நான் எங்க இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான் சரி. மேல நிக்காதடா, அவன் அந்த வீட்ல இருந்து சொல்றான்டா. ரைட்டா படங்க கைவாசம் வச்சிருக்கான் சீசாய். அவன் வெறி கொண்டு சொல்றான். வரதுக்குள்ள நாங்க என்ன ரிவே ஆயிடுவோம். நாங்க உன்னை ரிவே பண்ணி தர்றோம் விடு. அவ்வளவுதான். எப்படியா தப்பிச்சு ஓடி வந்துரு, நாங்க பாத்துக்கிறோம். எங்கடா இருங்க அவன்லாம் செத்து நம்ம ஓடுவோம். இப்பதானடா தப்பிச்சு ஓடி சொன்னேன். இல்ல அவன் ஏடோல நின்னுட்டான். சரி ஏன் கவலைப்படுற? பாத்துக்கலாம். இந்த பூத்தியே என்னது? அதான் செத்துட்டேன். இப்போ வந்து நிவேதனே என்கிட்ட வா. ஏய் எங்கடா இருக்கீங்க? விட்டு போயிட்டீங்க எல்லாம். நீ எங்கடா ஆப்போசிட் சைடுல ஓடின்னு இருக்க? நான் போலடா, அதான்டா இறக்கி விட்டுச்சு. எவனாச்சும் கொஞ்சம் காசு மாத்தி கொடுத்து என்ன கொஞ்சம் ரிவைவ் பண்ணீங்கன்னு அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குதான் கேக்குறேன், கொடுக்க மாட்டானுங்க. அவன் இப்ப சாக போறான். அவன் 400 ரூபாய் வச்சிருக்கான். செத்துறான் அண்ணாட. டீமேட் வச்சு சொல்றான்டா. ஏய் மேல தானே இருக்கான். டேய் கோண மேல இருக்கான். சீக்கிரம் பஸ் போ. டேய் இப்படி ஏறாதடா, பிளாக் பண்ணி விட்டுறான்டா. நீ தானே மேல இருக்கானே. டேய் அவன் செத்தவனுக்கு மேல இருக்கான் பாரு. டேய் ரிவைவ் போட்டலுக்கு போயா கோண. அவ்வளவுதான். 2 பேரு. நானோ இப்ப நான் எப்படி பூந்தடிச்சு வரேன்னு மட்டும் பாரு.
இந்த புல்லட் என்னடா பண்றான்? அவனை போய் ரிவே பண்ண சொல்றான். காசு வச்சிருக்கான்டா அவன். ஏய் யார் அவன்? ஏய் ஏய் டெமிட் யாரோ போட்டான்டா. அட ஏய் இவன் எங்கேயே போய் நிக்கிறான் பைத்தியக்கார பையன். அவனை ரிவே பண்றான் அவனை. சோலோ டேர் போடலான்னு பார்த்துட்டு இருக்கான் போல. லூசுடா அவன். அவன் பக்கத்து சொன்னா இல்லையா? போட்டான்டா. சொன்னா இல்லையா? உண்மைடா. அவன் வெளிய கொண்டு போறான். செத்துருவான்டா கன்ஃபார்மா. இப்ப எங்க அண்ணன் பிளேயிங்க மட்டும் பாரு. ரேட்னா சும்மா வா எலி மாரி பூந்து பூந்து ஓடுவான் பாரு. என்னடா தலைமை நிக்கிறான். எங்க அண்ணன் தான் இங்க வீட்டுக்குள்ள பாம்பு தூக்கி போட்டா முதல்ல சாகுறது எங்க அண்ணன் தான். பக்கத்து வீட்டுல ரெண்டு பக்கத்து வீட்டுல மண்டையில இருந்து தட்டி போட்டு அவனை ரிவே பண்ண சொல்றான் அவனை. எமௌண்ட் போடுறான். சார் நம்மள அசிங்கப்படுத்துறான். அவன் போறடிலே அடி வாங்க போறான். நீ எங்க போற? ஐயோ ரிவே பண்ணிட்டு அடி வாங்கினா ஓகே. இல்ல எல்லாரும் முன்னாடி ரிவே பண்ணிட்டு அடி வாங்கினா ஓகே தான். வேற தலைவன் மாஸ்டர்லாம் போயிட்டுன்னு காட்டுறான் பேரு. ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னது ஒரு குத்தமா போட்டு அவனுக்கு. இல்ல இத நீங்க போடாத. இப்ப இத போடாத. நான் இது வீடியோ எடிட் பண்ணிட்டேன். ஏற்கனவே 2 வீடியோ இருக்கா? இன்னும் போடலடா நீ? ஆமா யார் இல்லன்னா அத எப்ப போடுறது? போடுவேன். நான் இதை நீ போடுவேன்னு சொல்லலையே. போடுவோம். இதெல்லாம் என்கிட்ட கொடுத்து நான் ரெடி பண்ணிடுறேன் ஒரு வீடியோவை. நான் பண்ணிடுறேன் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தாண்டா இருக்கு. ஒண்ணுதான் ஒரு வீடியோ என்கிட்ட கொடு. இந்த வீடியோ தான் கொஞ்சம் லெந்தா போகும் எனக்கு தெரிஞ்சு. எத்தனை தடவை செத்து செத்து பிழைக்கிறத நம்ம வேலை வச்சு அவ்வளவுதான்டா. சக்சஸ்ஃபுல் மேன். புல்லட் தான் புல்லட் தான். ப்ளோல போட சொல்லு. ப்ளோ எல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவோம். நான் முடிச்சு விட்டுறோம். நான் இப்பயாவது கொஞ்சம் ஓரமா வந்து இறங்குங்கடா. ஒருத்தன் டெத் ஆனா நம்ம தப்பிச்சுக்கலாம். நீ எங்கடா போற தனியா போனே? உங்க எல்லாரும் தானே நான் ஓரமா வர சொன்னேன். நீங்க தான் போறீங்களாடா எல்லாம்? ஏய் எனக்கு மட்டும் வரவே மாட்டேங்குதுடா அவளுங்க. நல்லா போட்டான்னு நினைக்கிறேன். அது உன் ரூம்லயே இருக்கு. எஸ்சிஹே என்னடாச்சு? ஆஹா மேகெல்லாம் வச்சு அடிக்கிறானுங்க. ஏய் அங்க எனிமீஸ் இருக்கானுங்கடா. ஏய் சுடாதடா. அவனுக்கு இன்னும் இந்த இடத்த விட்டு நவரலன்னு நினைக்கிறேன். நான் தான்டா மேட்ச் ஆரம்பத்துல இருந்து செத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்டா அங்க போற? வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட். வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட். எவன நடுவாப்ல இருக்கான ஒண்ணு வர முடியுமா? ஏய் என்ன நார்மல் ரிவே பண்ணி விடா. நார்மல் ரிவே பண்ணி விடா. உள்ளதான் ஒரு எனிமி இருக்கான்னு தெரியல. நார்மல் ரிவே பண்ணி விடா. சரி இல்ல நார்மல் போச்சு. ஈவென்ட் பாம் வந்தா ஈவென்ட் காஸ்டா பேர்னா சீசைட் காஸ்ட்ல அவன்ட்ட நீ காசு வாங்கிக்கோ. நான் சீசை போட்டேன் கீழ போட்டேன். எடுத்து ரிவே பண்ணு. நான் முடிஞ்சா போய் காசு எடுக்கிறேன். ராட்ட பண்ணி விடுங்க. ஆஹா என்னடா பொத்து பொத்துன்னு சாவறீங்க? பிளாக் சீக்கிரம். ஐயோ குணே பீக்கல இறங்கி ரிவே பண்ற வேலைய பாரு. பீக்கல இறங்கிறாத. சூப்பர்ரா அவ்வளவுதான்டா. நான் இறங்கி 1/2 மணி நேரம் ஆச்சுடா. குணே பக்கத்துல எனிமி இருக்கானா கண்டுக்காத. ஓடு எங்கயாவது. வேறங்க ஓடு. ரிவே பண்ணனும். ரிவே ஸ்பாட்ல உட்கார்ந்து பின்னாடி போய் இங்க போய் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாரு. இந்தா வரேன். அந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கு பாத்தீங்க நமக்கு. ஆனா அங்க எனிமி அதிகம் பார்த்து கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேன். காளான் சாப்பிடுற நேரமாடா இதான் வச்சிர போறோம்டா. போடா அப்ப ஹெச்பி எனக்கு வேணுமா? எனக்கு பசிக்க முடியல. சிங்கம் வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்குமா? அப்பது பசியோடு இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும்.
சரி சரி அங்க போய் உட்காந்தானே அடிப்பானுங்க. எல்லா போயிட்டு அங்க எனிமே உட்காந்துறாடி. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தானே அவ்வளவுதான்டா. முடிச்சு ஆஹா. விட்டுறேன்டா. அங்க ஒருத்தர் இருக்கான் பாரு, கண்டுக்காத. விடுன்னு ஓடுறான் நல்லா பாரு. இருக்கான். தயவு செஞ்சு உன் கண்டுக்காதானா? அவன் என்ன சுடாகி நான் சுட மாட்டேன். இப்ப பிளாக் உனக்கு நாங்கெல்லாம் இப்படி தானே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் நீ பண்ணும்போது. அவன் ஏமாக்கிற மாதிரி எனக்கு தெரியாதுடா. சுடுறா அவனை. ஆட்டா சொன்னாங்க அவ்வளவுதான். அங்க ஒருத்தர் இருக்கான் பாரு. வரல ஒரு நிமிஷம். எப்படிடா மரத்துக்கு பேர் தானே நான் வந்து சேர்த்தேன். அவன் லெவல் 4 மார்க்ல. அவன் லெவல் 4. அடையாண்டா போங்கடா. கடைசி வரைக்கும் ஏறாது போலயே. அட வைங்க. சரி போலாமா? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.